16வது புராணமாக அமைந்து அழகுற விளங்கி வருகிறது. இது நம்முடைய மும்மையா உலகாண்ட மூர்த்தி நாயனாருடைய புராணத்தை தொடர்ந்து அருளப்பட்டுள்ளது. முருகநாயனார் புராணத்திற்கு தோற்றுவாய் செய்ய தொடங்கக்கூடிய நம்முடைய செக்கிழார் பெருமான் மூர்த்தி நாயனார் புராணத்தை பின்வருமாறு நிறைவு செய்து தொடங்கிக் கொள்வார். அகல் பாறையின் வைத்து முழங்கையை அன்று தேய்த்த இகழார் களிற்று அன்பரை ஏத்தி முருகனாராம் முகில் சூழ் நறுஞ்சோலையின் மொய்யொலி மாடவீதி புகழூர் வரும் அந்தனர் திறம் போற்றலுற்றாம் என்று மூர்த்தி நாயனாரை வணங்கிக் கொண்டு நம்முடைய முருகநாயனாருடைய அருள் வரலாற்றினை தொடங்கிக் கொள்வார். நம்முடைய முருகநாயனார் அருள் வரலாற்றினை மூல நூலாகிய திருத்தொண்ட தொகை, அதுவே முதல் நூல், மூல நூல். அந்த நூல் பின்வருமாறு பேசும். முருகனுக்கும் உருத்திர பசுபதிக்கும் அடியேன் என்று 2 நாயன்மார்களை ஒருங்கே வைத்து போற்றுவதாக திருத்தொண்ட தொகையாகிய மூல நூல் அமைந்திருக்கும். அது ஆரூர் பெருமான் நம்பி ஆரூரர் பெருமானுக்கு உணர்த்திய வகையிலே 2 நாயன்மார்களை சேர்த்து வைத்து அவர்களுக்கு அடியேன் என்று கூறுவதாகவும், தனி நாயனாரை அவர்களுக்கு அடியேன் என்று கூறுவதாகவும், அல்லது ஒரு தனி நாயனாருடைய அடியாருக்கு அடியேன் என்று கூறுவதாகவும், தொகையடியாருக்கு அடியேன் என்று கூறுவதாகவும், தொகையடியார்களுடைய அடியார்க்கு அடியேன் என்று கூறுவதாகவும் பல விதமாக பெருமான் அவருக்கு சித்தத்திலிருந்து உணர்த்தியவாறு செம்மையுற அமைத்திருப்பார் நம்முடைய வன்தொண்ட பெருமானாகிய சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள். அந்த வகையிலே முருகன் என்கிற நாயனாருக்கு நான் அடியேன் ஆகிறேன் என்று திருத்தொண்ட தொகையாகிய மூல நூல் அதனை விதந்து பேசும். அதனை வகை நூலாக சற்று விரித்து அருள புகுந்த நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் பின்வருமாறு அந்த அருள் வரலாற்றினை எடுத்து பேசுவார். பதிகம் திகழ்தரு பஞ்சாக்கரம் பயில் நாவினன் தீர் மதியம் சடையால் கலர் தொட்டு அணிபவன் யான் மகிழ்ந்து உதியங்கழச் சண்பைநாதற்கு தோழன் வன்தொண்டன் அம்பொன் அதிகம் பெறும் புகழூர் முருகன் எனும் அந்தணன் என்று நாயனாருடைய அருள் வரலாற்றினை 4 வரிகளிலே சற்று விரித்து அருளி செய்வார். பதிகம் திகழ் தரு பஞ்சாக்கரம் பயில் நாவினன் என்கிறார் நம்முடைய முருகநாயனாரை. என்ன சொல்ல வருகிறார் என்றால், பதிகத்தில் வைத்து துதிக்கப் பெறுவது பஞ்சாக்கரம் என்று சொல்லக்கூடிய திருவைந்தெழுத்து. அதாவது பஞ்சாக்கரத்தை தனியே 5 எழுத்தாக ஓதுவது ஒரு வகை, அதை பதிகத்தில் வைத்து திருவைந்தெழுத்து பதிகமாக ஓதுவது ஒரு வகை. துஞ்சலும் துஞ்சல் இலாத போழ்தினும் நெஞ்சகம் நைந்து நினை மின்னாள் தோறும் வஞ்சகம் அற்று அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே என்று அற்புதமாக திருவைந்தெழுத்தின் அந்த சிறப்பினை எடுத்து ஏத்துவார் நம்முடைய காழிப்பிள்ளை பெருமான். அந்த திருவைந்தெழுத்தாகிய பஞ்சாக்கர பெருமையை அப்பரடிகள் பின்வருமாறு ஏத்துவார். சொத்துணை வேதியா சோதிவானவ பொத்துணை தீருந்தடி பொருந்த கை தோழ கற்றுணை பூட்டி போர் கடலிற்பாய்ச்சின்னும் நற்றுணையாவது நமச்சிவாயவே என்று ஏற்றி அருளி செய்வார் நம்முடைய அப்பமூர்த்திகள். நம்முடைய வன்தொண்ட பெருமானாகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் மற்ற பற்றனக்கின்றின் திருப்பாதமே மனம் பாவித்தே
பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்தேன் கற்றவர் தொழுதேத்தும் சீர் கரையூரிற் பாண்டி கோடு முடி நற்றவா உனை நான் மறப்பேன் சொல்லும் நான் நமச்சிவாயவே. இவ்வாறு மூவர் முதலிகளும் திருவைந்தெழுத்தையே ஏற்ற நம்முடைய வாதவூர் அடிகளாராகிய மணிவாசக பெருந்தகையாரும் நமச்சிவாய வாழ்க என்றே தான் அருளி செய்த திருவாசகத்தை அற்புதமாக திருவாய் மலர்ந்தருள்வார். இப்படி பஞ்சாக்கரம் என்பது தனியே கணிக்கப்படுவதாகவும் திருப்பதிகத்தில் வைத்து கணிக்கப்படுவதாகவும் திருவைந்தெழுத்தே பதிகமாக விளங்குவதாகவும் கூறும். திருவைந்தெழுத்து என்பது ஐந்தெழுத்தாக நிற்கும் நிலை, அது விரிந்த நிலை பதிகம் என்று கூறக்கூடிய மரபு. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறிவிச்சையும், நமச்சிவாயவே நான் அவின்று ஏத்துமே நமச்சிவாயவே நன்னெறி என்பதும் அப்பமூர்த்திகள் தேவாரம். இந்த வகையிலே பஞ்சாக்கரத்தையே பதிகமாக அருளி செய்துள்ளார்கள் நம்முடைய தேவார ஆசிரியர்கள் என்று கூறக்கூடிய ஓர் முறையும் உண்டு. அந்த வகையிலே நம்முடைய முருகநாயனார் செந்தழல் ஓம்பி அங்கே வேதம் ஓதக்கூடிய அந்தணர்குடியிலே அவதாரம் செய்தவர். செந்தழல் ஓம்பிய செம்மை வேதியற்கு அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்துமே என்பதும் நம்முடைய தேவாரம் மிதந்து பேசக்கூடிய வரிகள். அப்படி செம்மை மந்திரமாக விளங்கக்கூடிய திருவைந்தெழுத்தினை நம்முடைய தாழ்பிள்ளையார் எழுப்பிய வகையிலேயே அவருடைய நண்பராகிய முருகநாயனாரும் அந்தியும் நண்பகலும் அஞ்செழுத்தையே வழுத்தினார். அப்படி வழுத்தி அவர் தொடர்ந்து நம்முடைய பெருமானுக்கு அற்புதமாக மலர்த்தொண்டு புரிந்தார் என்று அவருடைய புராணத்தை அழகாக படம் பிடித்து காட்டுகிறார் நம்முடைய நம்பியாண்டார் நம்பிகள். இந்த மலரினை தொடுத்து பெருமானுக்கு எப்படி சூடினார் என்று கேட்டார். மதியணி வேணி பெருமானுடைய திருமுடிக்கு மலரும் பக்குவமுடைய மலர்களை விதிப்படி தொடுத்து சூடினார். அந்த சூடிய நாயனார் திரு அவதாரம் செய்த பதி எது என்று கேட்டால் நம்பிகள் பெருமான் தான் அதிகமாக பொன் பெற்ற புகழூர் என்று அந்த பதியின் பெருமை மற்றும் நம்பிகள் பெருமான் பொன் பெற்ற பெருமையோடு நம்பியாண்டார் நம்பிகள் தம்முடைய ஆன்ம மூர்த்தியாக உபாசனா மூர்த்தியாக போற்றிய திருஞான சம்பந்தர் அந்த ஊரிலே வந்து எழுந்தருளிய பொழுது அவருக்கு அற்புதமாக மடம் அமைத்து தொண்டு புரிந்து திருவமுது செய்வித்த முருகநாயனார் எழுந்தருளியுள்ள பதி என்று அந்த பதிகத்தின் சிறப்பை அற்புதமாக விரித்து குறிப்பிடுகிறார். இதனைத் தொடர்ந்து முதல் நூல் வழிநூல் காட்டிய வகையிலே சார்பு நூலாகிய விரிநூல் நம்முடைய சேக்கிழார் பெருமான் பின் வருமாறு நூலினை தொடங்கிக் கொள்கிறார். தாது சூழும் குழல் மலையாள் தளிர்க்கை சூழும் திருமேனி மீது சூழும் புனற்கற்றை வேணி நம்பர் விரும்பு பதி தோதி சூழும் மணி மௌலி சோழர் பொன்னி திருநாட்டு போது சூழும் தடஞ்சோலை பொய்கை சூழும் பூம்புகளூர். பாடுனா நல்லா இருக்கும். நான் நேரம் நமக்கு 1 மணி நேரத்திலே சிந்திப்பது என்பது 1 மணி நேரத்துக்கு ஒரு 8 பாடல் என்பது ஓரளவு நன்றாக சிந்திக்கலாம். அதுதான் அடியேன் கை கொண்டு வரக்கூடிய அந்த முறை. அதற்கு மேல ரொம்ப விரைந்து போனா 10 பாடல் 14 பாடல் மேலும் திருத்தொண்ட 15 பாடல்லாம் ரொம்ப பழக்கம் இல்லை. நிதானமாகவே சிந்தித்து பழகிவிட்டோம். பெருமான் திருவருள் உணர்த்திய அளவுக்கு பார்ப்போம். அப்படி அற்புதமாக தொடங்கிக் கொள்கிறார் நம்முடைய சேக்கிழார் பெருமான். தாது சூழும் குழல் மலையாள் நம்முடைய உமாதேவியின் கூந்தல் அழகாக மலர் மாலையை சூட்டி அற்புதமாக அமைந்துள்ளது என்று அழகுற காட்டுகிறார் நம்முடைய சேக்கிழார் பெருமான். அந்த மலர்களிலிருந்து மகரங்கள் சிந்துகின்றனவாம்.
இந்த மகரந்தம் கூந்தல் முழுவதும் சூழ்ந்து கிடக்கின்றன. இந்த பதிகமே ஒரு அழகுநாத்தோட இருக்கும். இது எப்படி அந்த பதிகத்தை அந்த பாடலை அமைத்துள்ளார் என்றால், தாது சூழும் குழல் மழையால் அவள் தளிர்க்கை சூழும் பெருமான் திருமேனி, அந்த மேனி மீது சூழும் புனல் கற்றை, சோதி சூழும் மணி மௌலி, போது சூழும் தடஞ்சோலை என்று ஒன்று ஒன்றாக சூழும் 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 என்று அந்த அணி நலம் அற்புதமாக பொருந்த இந்த பாடலை அமைத்துள்ளார் சேக்கிழார் பெருமான். என்ன சொல்கிறார்? உமையம்மையினுடைய திருமேனி பெருமான், அந்த உமையம்மையின் திருக்கரங்கள் பெருமான் திருமேனி மீது அங்கே படுகின்றது. உமையம்மை பெருமான் திருமேனியை தன் கரங்களால் தழுவுகின்றாள் என்கிற குறிப்போடு கூறுகிறார். நம்ம போன அமர்விலே திரு மார்பேறு திருப்பதிகம் சிந்தித்த பொழுது அதிலே அந்த அப்பமூர்த்திகளுடைய தேவாரம் பின்வருமாறு அமையும். செருடக் கடிமலர் செல்விதன் செங்கமல கரத்தால் வருடச் சிவப்பன மார்பேருடையான் மலரடியே என்று அற்புதமாக அந்த இடம் அமையும். அப்படி உமையம்மை செங்கை செந்தாமரை நிகர்த்து உள்ளன. அப்படிப்பட்ட செங்கையால் பெருமான் திருமேனியை அவள் தழுவினாள் என்று கூறக்கூடிய வரலாறு எங்கே வருகிறது என்று பார்த்தோம் என்றால், நம்முடைய காஞ்சி மாநகரிலே கம்பா நதிக்கரையிலே உமையம்மை அற்புதமாக சிவபூசை செய்து அருள, அந்த சிவபூசை என்பது பெருமான் திருவிளையாட்டாக கம்பா நதியை பெருக்கெடுக்க செய்ய உமையம்மை கம்பா நதி வந்து பெருமானை கொண்டு சென்று விடுமோ என்று அஞ்சி தன்னுடைய திருமலர்களத்தால் முழுமையாக தழுவிக்கொள்ள பெருமான் அங்கே வளைச்சுவடும் முளைச்சுவடும் பெற்று நாயகரை முளைக்குவட்டோடு வளைக்கையால் நெருக்கி முருகு காதலால் இருகிடத் தழுவி. மயம்மை என்ன சூழல் பாருங்க, பெரிய பிரளயம் போல பெருக்கெடுத்து வருகிறது அங்கே கம்பா நதி. இவள்தான் அகில உலகங்களுக்கும் சக்தி. இரு என்றால் நதியை சக்தி சொல்லியே நதி கேட்கல, அது கரை புரண்டு வருகிறது. அப்படி கரை புரண்டு வர உடனே உமையம்மை ஆராய்ச்சியை நிப்பாட்டிட்டான். ஏன் நதி வரல, நம்ம சொன்னா கேட்கணுமே, நாம் தானே சக்தி, அதெல்லாம் விட்டுட்டா. உடனே பெருமானுக்கு எதுவும் நேர்ந்து விடக்கூடாது, உடனே தழுவி கொள்கிறார். அப்படி எதனா நடந்தா நம்மளோட சேர்ந்து தான் நடக்கட்டும். தழுவி கொண்ட உடனே அப்படி ஓங்கி வந்த நதி அப்படியே வடிந்து காலோடு ஓடிவிடும். அங்கே பெருமான் அந்த திண்மை நிலையை மாற்றி மென்மையாக மாறி உமையம்மையினுடைய அந்த முளைச்சுவடும் வளைச்சுவடும் பெற்று அருள் செய்வார் என்பது அந்த அற்புதமான வரலாறு. அப்படிப்பட்ட பெருமானுடைய ஜடாமுடி அப்படியே கங்கா நதி சொட்ட 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 அழகா அமைந்திருக்கிறதாம். சுப்புலட்சுமி அம்மா மியூட் பண்ணிக்கங்க, உங்களோட அடிக்கடி ஆடியோ கிராஸ் ஆகுது. சேகர் பாலு சுப்புலட்சுமி அம்மையார் டச் பண்ணி மியூட் போட்டுக்கணும். அப்படி அற்புதமாக பெருமானுடைய ஜடாபாரத்திலிருந்து கங்கா நதி ஒழுக அந்த பெருமான் விரும்பி எழுந்தருளி இருக்கக்கூடிய பதி எது தெரியுமா என்று அந்த பதியை நமக்கு அறிமுகம் செய்கிறார் தெய்வ சேக்கிழார் பெருமான். சோதி சூழக்கூடிய மணிமுடியை அணிந்த சோழர், சோதி சூழ்ந்த மணிமுடி பதித்த சோழர்கள். ஏன் அவர்களுடைய மணிமுடி சோதி சூழ்ந்தது என்று கேட்கிறார் என்று கேட்டால், சோழர்கள் சூரிய வம்சத்தை சேர்ந்தவர்கள். சோழர்கள் சூரிய வம்சத்தை சேர்ந்தவர்கள், பாண்டியர்கள் சந்திர வம்சத்தை சேர்ந்தவர்கள். என்ன சிறப்புனா, சந்திரன் என்பது பெருமானுடைய இடக்கண், சூரியன் என்பது பெருமான் வலக்கண். வலக்கண் வழியாக அந்த வம்சத்திலே வந்த சோழர்கள், வலக்கண் என்பது பெருமான் பாகம், இடக்கண் என்பது அம்பாள் பாகம். இடக்கண் என்கிற அம்பாள் பாகமும் சர்வசங்கார காலத்திலே ஒடுங்குமா. அப்போ ஒடுங்காத ஒரே பகுதி வலக்கண் தான், அந்த பாகம் தான், பெருமானுடைய பாகம் தான். அதுல என்ன குறிப்பு, இதுல என்னையா பெருமை, சோழ நாட்டுக்கு பெருமை பாண்டிய நாட்டுக்கு பெருமை குறைவானா, அதுல என்ன குறிப்புனா, அந்த இடக்கண் அந்த கண்ணினை தன்னுடைய வம்சத்தில் அந்த சந்திர வம்சத்திலே தோன்றிய
பாண்டியர்கள் கூட சைவம் சமயம் பிறழ்ந்து சமண சமயம் சென்றார்கள். ஆனால் நிலைபேருடைய வழக்கண்ணாகிய சூரிய வம்சத்திலே தோன்றிய சோழர்கள் ஒரு காலம் தன்னுடைய குல மரபாகிய சிவ வழிபாடு சைவத்தை தவிர மாற்று சமயம் சென்றதாக எந்த வரலாறும் இல்லை. அப்படிப்பட்ட அற்புதமான அந்த குடி சோழர் குடி, அது ஒரு சிறப்பு. அப்படி அந்த சோதி மணி சூழக்கூடிய மணிமுடியை உடைய சோழர்கள், அப்படிப்பட்ட சோழர்கள் ஆட்சி செய்யக்கூடிய அற்புதமான பொன்னி நதி கொண்டது இந்த சோநாடு. சோநாட்டிலே பெரிய சோலைகள் சூழ்ந்திருக்கின்றன. அந்த சோலைகளிலே 3 வித மலர்கள் மலர்கின்றன. கோட்டுப்பூ, நிலப்பூ, கொடிப்பூ மற்றும் பொய்கைகள் சூழ்ந்தது சோழநாடு. பொய்கையிலே ஒரு வகை பூ, அது நீர்ப்பூ. இந்த 4 வகை பூக்களும் சிறப்பாக விளங்குவது அந்த சோழநாடு என்கிற குறிப்போடு அழகாக காட்டிச் செல்கிறார். அடுத்து ஊரின் சிறப்பை கூற தொடங்குகிறார். நாமமூதூர் மற்ற அதனுள் நல்லோர் மனம் போல் அரவு அணிந்த சேமநிலவு திருநீற்றின் சிறந்த வெண்மை திருந்து ஒளியால் யாமையிருளும் வெளியாக்கும் இரவே அல்ல விரை மலர் மேல் காமர் மது உன் சிறைவண்டும் களங்கமின்றி விளங்குமாள். திருநீற்றின் மேன்மையை போற்றுகிறார் இந்த பாடலிலே அற்புதமாக. புகழும் பெருமையும் தொன்மையும் உடைய மூதூராகிய நம்முடைய பூம்புகலூர், அந்த ஊரிலே சீரடியார் மனம் போல பெருமானை வழிபடக்கூடிய நன்மையுடைய அடியார்கள் வாழ்ந்தார்களாம். பெருமானுடைய திருப்புகழ் எவ்வாறு பேசப்படும்? நன்றுடையானை தீயதிலானை. பெருமான் நன்றுடையான் என்பதால் அவன் அடியார்களும் நன்மையே வாழ்வாக அமைந்தவர்கள். அப்படிப்பட்டவர்களை நன்றுடையார் என்று, நன்மை உடையோர் என்று அடியார்களை வாழ்த்தக்கூட மரபு. அதுதான் நல்லோர் மனம் என்று அற்புதமாக அமைத்து காட்டுறார் சேக்கிழார் பெருமான். அப்படிப்பட்ட சீரடியாருடைய மனம், அவர்கள் மனம் எப்படி இருக்கும்? அடியாரின் உள்ளத்தை காட்டிச் செல்கிறார் திரு கூட்டச் சிறப்பிலே. எப்படிப்பட்ட அடியார் என்றால், பூசும் நீரு போல் உள்ளும் புனிதர்கள். அடியாருடைய திருவுள்ளம் எப்படி இருக்குமா? வெண்ணீற்று ஒளியை பரப்பக்கூடிய அந்த வெண்மை நிறமாகவே அவர்கள் உள்ளமும் தூய ஜோதி குழம்பாக விளங்கும். அப்படிப்பட்ட சீரடியார் பெருமக்கள். அந்த அடியார்கள் அரவு அணிந்த சேம நிலவு திருநீற்றின் வெண்மை திருந்து ஒளியால், சேமம் போன்ற, சேமம் என்பது காக்கும் தன்மை, சேனம் தருவது நீரு, ஏல உடம்பிடத்தீர்க்கும் இன்பம் தருவது நீர் என்பன திருநீற்றின் பெருமைகள் அல்லவா? அப்படிப்பட்ட அற்புதமான திருநீடு, அந்த திருநீற்றின் சிறந்த வெண்மை திருந்து ஒளியால் யாமையிருளும் வெளியாக்கும் இரவு அல்ல. நள்ளிருள் கூட பூம்புகலூரிலே பகலாக மாறுகின்றது. அடியாருடைய திருநீற்று சிறப்பை ஏத்துறாரு. எப்படி சூரியன் முன் இருள் நில்லாமல் அகலுமோ, ஞானத்தின் முன் எப்படி அஞ்ஞானமும் ஆணவ மலமும் நீரு போல் எரிந்து தூள் தூளாக அங்கே விலகுமோ, அது போல பெருமானுடைய திருநீற்றை அணிந்த சீரடியார் உள்ளம் போல, அந்த திருநீற்றின் ஒளி போல இரவு பகலாயிற்று என்று அற்புதமாக குறிப்பிடுகிறார். மேலும் அந்த ஊரில் உள்ள சோலைகளிலே வண்டுகள் அமர்ந்து தேன் உண்ணுகின்றன. அவற்றின் கருநிறமும் அங்கே ஒரு கரையாக கலங்கமாக இல்லாமல் அற்புதமாக விளங்குகிறது என்று குறிப்பிடுகிறார். எப்படி என்று கேட்டால், அதை தடுத்தாட்கொண்ட புராணத்திலே பார்க்க வேண்டும். நம்பிகள் பெருமான் தில்லை செல்வார். மண்டுள் ஆடும் அது விண்ணசை ஆலே மறை சுரும்பரை புறத்தின் மருங்கே குன்று போலும் மணி மாமது சூழ் குண்டகள் கமல வண்டலர் கைதை துன்று நீரு புனை மேனிய வாகி தூய நீரு புனை தொண்டர்கள் என்ன சென்று சென்று முரல்கின்றன கண்டு சிந்தை அன்போடு துளைத்து எதிர் சென்றார் என்பார் அங்கே சேர்க்கிறார். அப்படி நம்பிகள் பெருமான் தில்லையை தரிசிக்க சென்றாராம். வண்டுகள் எல்லாம் எதிரே பறந்து வந்தனவாம். அந்த வண்டுகள் அங்கே தாழை மலரில் சென்று அதிலே தேன் உண்டு அதன் மகரந்தத்திலே புரண்டு வெண்மை நிறத்தோடு எதிரே பறந்து என்று முரன்று கொண்டு வந்தனவாம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கண்டார். அடடா,
அடியார் தேவாரம் இசைத்து திருநீர் அணிந்து அற்புதமாக எதிர்கொள்ள வருவது போலல்லவோ இந்த வண்டுகள் வெண்மை மகரந்தத்தை உடலெங்கும் பூசி என்று முரன்று வருகின்றன என்று மகிழ்ந்து வண்டுகளை வணங்கிவிட்டு சென்றாராம் சுந்தரமூர்த்தி சுவாமி. அப்படி வண்டுகள் வெண்மை நிற தாதுக்களை அங்கே தன் உடலெங்கும் பூசி மலரிலே அமர்ந்திருந்த காரணத்தால் வண்டுகளின் கருமையிலும் அங்கே களங்கம் வரவில்லை என்று அந்த சூழலை அற்புதமாக குறிப்பிட்டு செல்கிறார் சேக்கிழார் பெருமான். தொடர்ந்து அடுத்த திருப்பாடல் குறிப்பிடுகிறார். பாடலா பார்த்தா கொஞ்சம் நேரம் ரொம்ப 25 நிமிஷம் ஆயிடுச்சு, முடிஞ்ச அளவு வேகமா போகும். நன்னும் இசைத்தேர் மதுகரங்கள் அணைமண் சினையின் மருங்கலைய வண்ண மதுர தேன் பொழிவ மாச மலர் வாயே அல்ல தன் நென் சோலை எம்மருங்கும் சாரும் மட மென் சாரிகையின் பண்ணின் கிளவி மணிவாயும் பதிகச் செழுந்தேன் பொழியுமாள். அந்த தெய்வ கவிநலம் வாய்த்தவர்களுக்கே தெரியக்கூடிய காட்சிகள் எல்லாம் என் போலிகள் எல்லாம் எவ்வளவோ முறை கண்டும் இது போன்ற தெய்வ நலம் எங்கும் தோன்றவில்லை. அற்புதமாக காட்டுகிறார். இருவித தேன் பொழிகின்றது சோலைகளிலே என்கிறார். முதல் தேன் எப்படி பொழிகின்றதாம்? வண்டுகள் நல்ல பெரிய பூக்கள், தேன் நிறைந்த பூக்களிலே அமர்கின்றனவாம். வண்டுகள் தான் முயன்று மிகுந்த அளவு தேனை உண்ணுகின்றனவாம். அந்த தேனை வண்டுகள் உண்டது போக அதிகம் சொரிந்த தேனானது அங்கே கீழே பொழிந்து ஒழுகிற்றான். மலரில் தேன் ஒழுகுகிறது. ஒரு காட்சி. இந்த பக்கம் திருப்புறார், காட்சியை திருப்பி காட்டுறார் சேக்கிழார் பெருமான். அங்கே ஒரு நாகனவாய் புல் பட்சி, நாகனவாய் பறவை அது அமர்ந்து இருக்கிறது. அந்த நாகனவாய் பறவை என்ன செய்கிறதாம்? பதிகம் பாடிக்கொண்டிருக்கிறதாம். என்னையா, ஒரு ஆலயத்துக்கு சென்றால் பதிகம் பாடுவதை அடியார்கள் அல்லாத மற்றவரை பார்ப்பதே அரிதாக உள்ளது. சில இடத்துல அடியார்கள் பாடுறதே சில சமயம் அரிதா இருக்கு. என் பொலிகள் நம்ம போனா வீட்டு கதையை பேசிக்கிட்டு சொந்த கதையை பேசிக்கிட்டு வந்துடுறோம். சீரடியார் பெருமக்கள் பதிகம் பாடுறாங்க, ஆனா மற்றையவர்கள் பாடும் நிலையை கூட பார்க்க முடியவில்லை. அந்த சோலையிலே நாகனவாய் பட்சி பதிகம் பாடுதான். எப்படி பாடிற்று? அதற்கு எப்படி இந்த அறிவு வந்தது என்று கேட்டால் இதற்கு விளக்கம் நகர சிறப்புல சொல்றாரு. திருவாரூர் மருங்கலாம் தெல்லும் ஓசை திருப்பதிகங்கள் பைங்கிள்ளை பாடுவ கேட்பன பூவைகள் என்பார் சேக்கிழார் பெருமான். அங்கே திருவாரூரிலே பதிக இசையை கிளிகள் பாடுகின்றதவாம். இந்த நாகனவாய் பட்சிகள் அழகாக அமர்ந்து ஒரு இசை கச்சேரியை கேட்கும் தொண்டன் போல கேட்டன என்று அங்கே கூறினார். இந்த ஊர்ல வாழ்ந்த நாகனவாய் பட்சி இவைகளுக்கு எப்படி இந்த ஞானம் வந்தது என்று கேட்டால், ஆண்ட அரசுகள் பெருமான், ஆளுடைய பிள்ளை பெருமான், சிறு தொண்ட நாயனார், திரு நீலநக்க நாயனார், பாண நாயனார், இந்த 5 நாயனாரும் தங்கியிருக்காங்க. 6 நாயனார் கூடியிருந்த 6 நாயனாரை ஒரு இடத்துல வச்சு பாக்குறதுன்னா புண்ணியத்தின் புண்ணியம். அவ்வளவு பேர் இருந்தவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க? திருவருளையே சிந்திக்கிறார்கள் திரு பதிகத்தொடை வழியா. அதை இவ்வாறு பாடலில் வல்ல அரசுகள் பெருமானும் பாடலில் வல்ல நம்முடைய பிள்ளை பெருமானும் பதிகத்தொடையாக தொடுத்து தொடுத்து பாட, அவர்களின் தொண்டர்கள் பாட, அதனைத் தொடர்ந்து அந்தூர் மக்கள் பாட, அதை கேட்டு 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 இந்த நாகனவாய் பறவைக்கும் ஞானம் அதுவும் பதிகம் பாடி அதன் வாயிலிருந்து தேன் பொழிகிறது. 2 தேனை காட்டுறாரு. மலரில் தேன் பொழிய, நாகனவாய் பறவையின் வாயில் இருந்து பதிகத்தேன் பொழிய. அற்புதமாக அங்கே அந்த காட்சி 2 பயன் அதில் தெரியுது. பூவில் பொழியும் தேன் உடலுக்கு உறுதி சேர்க்கும். இந்த நாகனவாய் பட்சியின் வாயில் பொழியும் தேன் தமிழ் தேன், செந்தேன், அது உயிருக்கு உறுதி பயக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான உடலுக்கும் உயிருக்கும் உறுதி தரக்கூடிய பதி இந்த பூம்புகலூர் என்று அற்புதமாக காட்டி செல்கிறார். அடுத்த பாடலிலே வண்டு பாட புனல் தடத்து மலர்ந்து கண்ணீர் அரும்புவன கொண்ட வாச முகை அவிழ்ந்த குளிர்ந்த பங்கயங்களே அல்ல அண்டர் பெருமான் திருப்பாட்டின் அமுதம் பெருகச் செவிமடுக்கும் தொண்டர் வதன பங்கயமும் துளிர்த்த கண்ணீர் அரும்புமால். அடுத்த பாடலிலே அற்புதமாக காட்டுகிறார். அங்கே வண்டுகள்
முரன்று கொண்டே வருகின்றன தாமரை மலரை நோக்கி. அப்படி வண்டுகள் ரீங்கரித்து என்று அப்படியே அழகா முரன்று வருகின்றனவாம். அப்படி வந்த உடனே வண்டுகள் பாடிய உடனே அவற்றை அழகாக செவிமடுத்தனவாம் தாமரை மலர்கள். உடனே செவிமடுத்த உடனே அந்த இசையினால் உள்ளம் கசிந்ததான். கசிந்த உடனே தாமரை முகம் மலர்ந்ததான். மலர்ந்த முகத்திலிருந்து கண்ணீர், உள்ளம் கசிந்தா கண்ணீர் பெருகும், அப்படி கண்ணீர் பொழிவது போல தேன் பிளிற்றுச்சான் தாமரை. தாமரை தேன் பிளிற்றுகின்றது. அப்போ வண்டு இசை பாட தாமரை கண்ணீர் அரும்புகிறது. ஒரு காட்சி காட்டிட்டார். இந்த பக்கம் காட்டுறாரு, சென்ற பாடலிலே நாகனவாய்ப்புள் பாடியதே அதுபோல அடியார் பெருமக்கள் எல்லாம் திருப்பதிகத்தொடை பாட அந்த திருப்பாட்டாகிய அமுதம் செவி மடுத்த அடியார் பெருமக்கள். அதாவது பொதுவா தேனை வாய் வழியாக மடுப்போம், அந்த பதிக அமுதத்தை செவி வழியாக மடுப்போம். செவி வழியாக வாய் மடுத்தல். வாய் வழியாக உண்டது உடலிற்கு சென்று பயன் செய்யும், செவிமழியாக மடுத்தது மனதில் சென்று உயிருக்கு பயன் செய்யும். அப்படி செவிமடுத்த தொண்டர்கள் அவர்களுடைய முகம் மலர்ந்து அவர்கள் கண்ணிலும் கண்ணீர் பெருகிற்று. அப்போ வண்டு பாட தாமரை கண்ணீர் பெருகிற்று, இங்கே பதிகம் பாட தொண்டர் கண்ணீர் பெருகியது. அப்போ அகம் நிறைந்து ஒழுகும் இந்த கண்ணீர் இறைவன் திருவடியை கூட்டுவிக்க கூடிய கண்ணீர். அழுதால் உன்னை பெறலாமே. அப்பா, உன்னை தவம் செய்து பெற முடியுமா? தேடி பெற முடியுமா? அர்ச்சித்து பெற முடியுமா? பலவித அபிடயங்கள் செய்து பெற முடியுமா? முடியாது, முடியாது, முடியாது. அழுதால் மட்டுமே உன்னை பெறலாம். மணிவாசக பெருமான் அப்படி அந்த பதிகத்தை கேட்டு கண்ணீர் பெருக்குகிறார்கள் சீரடியார் பெருமக்கள். அடுத்த திருப்பாடல், ஆன பெருமை வளஞ்சிறந்த அந்தன் புகழூர் அது தன்னில் மானமறையோர் குல மரபின் வந்தார். முந்தை மறை முதல்வர் ஞான வரம்பின் தலை நின்றார். நாகம் புனைவார் சேவடிக்குள் ஊனமின்றி நிறை அன்பால் உருகு மனத்தார் முருகனார். ஒரு நயம் பாருங்க, அவருடைய பெருமையை கூறும் திருத்தொண்டர் திருவந்தாதி பஞ்சாக்கரத்தை கூறி தொடங்கும். அதே போல நம் முருகநாயனார் திருப்பாடலை பஞ்சாக்கரம் போல 5 திருப்பாடல்களை கூறி 5ஆம் திருப்பாட்டிலே வைத்து காட்டுறார் சேக்கிழார் பெருமான். அதாவது நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் உள்ள கிடக்கையை அப்படியே வாங்கி நமக்கு வடித்து கொடுப்போர் சேக்கிழார் பெருமான். அந்த நுணுக்கங்கள் எல்லாம் அவர் காட்டும் பொழுது நமக்கு அப்படியே உள்ளம் கசிந்து போகும். இப்படி எல்லாமாயா சைவத்தை அனுபவிச்சு பதிகம் இயற்றி இருக்கிறார். என்ன ஒரு கருணை, என்ன ஒரு கருணை! இது கருணையை தவிர வேற ஒன்னும் சொல்ல முடியாது. 5ஆம் பாடலிலே முருகநாயனார் திருநாமத்தை பஞ்சாக்கரம் போல 5ஆம் பாடலிலே அற்புதமாக அமைத்து காட்டுவார். என்ன சொல்றாரு? நாம் சென்ற பாடல்களே பார்த்தது போல பெரிய பெருமை மிக்க வளத்தினால் சிறந்த புகழூர். எப்படிப்பட்ட புகழூர்? மற்றைய பெருமையெல்லாம் உடலோடு அழியக்கூடியவை. இந்த பதியில் உள்ள பெருமையானது எப்படிப்பட்ட பெருமை என்றால், பிள்ளை பெருமான், அப்பரடிகள், நீலநக்கர், சிறுத்தொண்டர், பாணர், முருகநாயனார் 6 நாயனார் கூடி சிவமாகிய செம்பொருளையே எந்நேரமும் சிந்தித்து பதிகத்தொடையிலே அமைத்து உலகமே உயிரடைவதற்கிய அந்த அற்புத திருத்தொண்டினை செய்த பதி. அதனால் ஆன பெருமை, கொஞ்சம் பெருமை இல்லையா, ஆன பெருமை. அப்படிப்பட்ட பெருமை மிக்க வளஞ்சிறந்த புகழூர். அந்த பதியிலே மானமறையோர் பெருமை மிக்க அந்தனர் குலத்திலே வந்தவர் நம்முடைய அவர். அந்த குலம் எப்படிப்பட்ட குலம் என்றால், முந்தை மறை முதல்வர் ஞான வரம்பின் தலை நின்றார். உலகியலை பெருமான் இந்த எவ்வாறு கடந்து வர வேண்டும் என்பதை அறிவிக்க ஞான நூல்களை, வேதங்களை, ஆகமங்களை அருளி செய்துள்ளான். அந்த வேதங்கள் சொன்ன ஒழுக்கத்திலேயும் ஆகமங்கள் சொன்ன அந்த ஞான நெறியிலும் நின்று அந்த குலத்திலே வந்தவர்கள் சிறப்பாக பெருமானை விதிப்படி போற்றி வணங்கி அந்த முறையிலே தலை நின்றவர்கள். தலை நிற்றல்ன்றது பெரிய விஷயங்க. 100 பேர்ல ஒரு தொண்டனா போய் உட்கார்ந்து இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனா அந்த 100 தொண்டரையும் சரியான திசை நோக்கி செலுத்தக்கூடியவரே தலைவராக மாற முடியும். அல்லாவிட்டால்
100 பேருடைய அந்த சக்தியும் பயனற்று போய்விடும். அப்போ தலைநிற்றல் என்பது வழிகாட்டியாக வாழக்கூடிய நிலைமை. அப்படி வழிகாட்டி வாழ்ந்த மரபு நம்முடைய முருகநாயனாருடைய குடிமரபு என்பதை அற்புதமாக காட்டுகிறார் நம்முடைய சேக்கிழார் பெருமான். நாகம் புனைவார் சேவடிக்கு ஊனமின்றி, பெருமான் தன்னுடைய ஜடையிலும் சரி மேனியிலும் சரி நாகத்தை புனைந்து இருக்கக்கூடிய பெருமான், அந்த பெருமான் திருவடியினையே சற்றும் குறைவின்றி இமைப்போதும் மறவாமல், இமைப்போதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ். மணிவாசக பெருமான் தான் அங்கங்க அற்புதமா காட்டி செல்கிறார் இல்லையா? அப்படி இமைப்போதும் அந்த பெருமான் திருவடியை ஒரு சிறு நாழிகை அளவும் மறவாது நிறைந்த அன்போடு அப்படி ஏத்துறதுக்கெல்லாம் தவம் வேணும். தவமும் தவமுடையார்க்கே ஆகும். அப்போ இப்படி ஏத்தியுள்ளார்கள் என்றால் ஏத்தியதற்கு பல்காலம் சிவபூசையும் சிவத்தொண்டும் செய்து தவம் புரிந்துள்ளார்கள். இப்ப நம்மளால தொடர்ச்சியா ஏற்ற முடியவில்லை என்றால் நாம் இப்பதான் தவம் செய்ய தொடங்கி இருக்கிறோம். இந்த தவத்தின் பயன் பின்னே கூடும் பொழுது நாமும் வழுத்தலாம். ஆனா அதற்கு என்ன வேணும்? தவம் வேண்டும். அப்படி எந்நேரமும் தவம் புரிந்தவருக்கே அந்த திருவடியை எந்நேரமும் அந்த திருநாமத்தை எந்நேரம் ஓதக்கூடிய நலம் வாய்க்கும். அப்படி உள்ளம் நிறைந்து உருகக்கூடிய அன்பால் உருகி ஓடணுங்க உள்ளம். நம்முடைய ஞானசாஸ்திரத்திலே விநாயகர் காப்பு செய்யுள் செய்யும்போது சொல்வார், 6 தரு கோட்டு அம்பிதைதழி தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் உருகோட்டும் அன்போடு வணங்கி, உருகி ஓடக்கூடிய அன்போடு வணங்க வேண்டும் என்று அற்புதமாக காட்டி செல்வார் நம்முடைய அருணந்தி சிவம் பெருமானார். அந்த அன்பு ஒரு பனிமலை உருகி எப்படி நதியாக ஓடுமோ அதுபோல் உள்ளம் உருகி அன்பு பெருகி ஓட வேண்டும். அந்த நிலையில் வணங்கி வந்தார் உருகும் மனத்தையுடைய முருகநாயனார். அடுத்த திருப்பாடல். அடைமேல் அளவன் துயில் உணர அலர்செங் கமல வயல் கயல்கள் மடைமேல் உகழும் திருப்புகழூர் மன்னி வாழும் தன்மையராய் விடைமேல் வருவார்க்கு ஆளான மெய்மை தவத்தால் அவர் கற்றை சடமேல் அணிய திருப்பள்ளி தாமம் பறித்து சாத்துவார். பெருமானுக்கு திருப்பள்ளி தாமம் பறிக்கக்கூடிய அந்த நிலைப்பாட்டை அற்புதமாக காட்டி செல்கிறார். அடை, அடை என்பது இலைக்கு கூறக்கூடிய ஒரு பெயர். இலை அப்படியே அடைந்து பறந்து இருக்கக்கூடிய காரணத்தால் இலையை அடை என்று கூறுவார்கள். இங்கே அடை என்று கூறியது எதனை என்று கேட்டால் தாமரை இலைகள். தாமரை இலைகள் அப்படி விரிந்து இருக்குதான், அதன் மேல் நண்டுகள் படுத்து தூங்கி கொண்டிருக்குதான். என்ன இயற்கை நலத்தை காட்டுறாரு பாருங்க சேக்கிழார் பெருமான். தாமரை இலை, அதன் மேல் நண்டுகள் படுத்து உறங்கி கொண்டிருக்கின்றன. அது அப்பதான் கண் விழிக்குதான். துயில் உணர, உணர்தல் அப்படின்னா நினைவு நிலை. இதனை சாக்கிரம் அப்படின்னு பேசும் நம்முடைய ஞான சாஸ்திரம். சாக்கிரம், சொப்பனம், சுழுத்தி, துரியம், துரியாதீதம், 5 அவஸ்தைகளாக பேசும். அவஸ்தை என்பதே கொஞ்சம் அவஸ்தையான பாடம், புரியாது சீக்கிரம், கடினமான பாடம் என்று சொல்லக்கூடிய மரபு. அந்த வகையிலே அந்த நண்டுகள் கண்விழிக்க தாமரை மலரக்கூடிய வயல்களிலிருந்து கெண்டை மீன்கள் ஓடைகள், அந்த மடை என்று சொல்லக்கூடிய அந்த ஓடைகள் மேல பாயுதான். இவ்வளவு அழகு பொருந்தக்கூடிய அந்த திருப்புகழூரிலேயே மன்னி வாழும் தன்மையராய், எப்படிப்பட்டவரா? நிலைத்து வாழக்கூடிய தன்மையுடையவர். முருகநாயனாரும் அவர் குடிமக்களும் இந்த பதியிலே நிலைத்து நீண்டு வாழ்ந்து தொண்டு புரிந்தவர்கள். அவர்கள் வாழ்வும் அவ்வூரின் பெருமைக்கு ஒரு காரணமாக அமைந்தது. அப்படிப்பட்ட அவர்கள் விடையூறக்கூடிய பெருமானுக்கு விடையின் மேல் வருவானை வேதத்தின் பொருளானை என்பது வன்பார்த்தான் பனங்காட்டூர் தேவாரம் இல்லையா? அப்படி விடை ஊர்ந்து ஆளாகக்கூடிய மெய்த்தவம், அந்த தவத்தால் நம்ம செய்யக்கூடிய தவங்களிலே பெரிய தவம் எது என்று கேட்டால் பெருமானுக்கு ஆளாம் தன்மையாகும் தவம் தான் பெரிய தவம். அத்தா உனக்காளாய் இனி அல்லே என்பார் வந்தண்டர் பெருமான் இல்லையா? அப்ப பெருமானுக்கு ஆளாக கூடியதே
தவங்கள் எல்லாம் பெரிய தவம். அது ஆளாய் தொண்டு செய்தவரே பாடி காட்டுறார். பெருமான் திருவடியை ஒரு சிறு நாழிகையும் பிரியாது திருநீற்று சம்புடமும் மலர் மாலையும் சூட்டி 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 அந்த பெருமானுக்கே தன்னை ஆளாய் கொண்டு தொண்டு செய்த நம்பிகள் பெருமான் காட்டுவார். அப்படி ஆளாய் அமைந்த தவம், அந்த தவத்தினை புரிந்த நம்முடைய முருகநாயனார் பெருமான் திருமுடிக்கும் அந்த கழுத்து மாலை என்று சொல்லக்கூடிய அது போன்ற பல வகையான மாலைகள் தொடுப்பதற்கு பள்ளித்தாமம் என்று சொல்வார்கள். அந்த மாலை தொடுப்பதற்கு பறிக்கக்கூடிய மலரை திருப்பள்ளித்தாமம் என்று சொல்லக்கூடிய மரபு. அப்படி அவற்றை எந்தெந்த மலர் எவையவற்றுக்கு ஆகும், எந்தெந்த நேரங்களிலே எவையவற்றை சூட வேண்டும் என்கிற விதிப்படி அவற்றை அறிந்து பறித்து அவற்றை தொடுத்து பெருமானுக்கு சூட்டும் தொண்டு புரிந்தார் என்கிறார் அடுத்த திருப்பாடல். புலரும் பொழுதின் முன்னெழுந்து புனித நீரில் மூழ்கி போய் மலரும் செவ்வி தம்பெருமான் முடிமேல் வான் நீர் ஆறு மதி உளவு மருங்கு முருகுயிர்க்க நகைக்கும் பதத்தின் உடன் பறித்த அலையில் மலர்கள் வெவ்வேறு திருப்பூங்கூடைகளில் அமைப்பார். என்ன செய்வாராம், காலை பொழுது விடியும் முன் எழுந்து விடுவார். காலை பொழுது அலாரத்தை எத்தனை முறை ஸ்னூஸ் பண்ணி தூங்கலாம் அப்படின்னு என்ன போன்றவர்களை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். காலையில் 4 மணிக்கு அலாரம் வச்சு 5 நிமிஷம் 5 மணியே ஆயிடும். இதுக்கு மேல தூங்கினா வேலைக்கே போக முடியாதுனான்னு இங்க ஒரு அலாரம் அடிக்கும். அதுக்கப்புறம் எழுந்து அவசர அவசரமா ஓடுறது. அப்படி ஒரு சில நாட்களிலே அந்த மயக்கம் என்று சொல்லக்கூடிய கீழான குணம் இல்லையா, சாத்வீகம் தாமசம் ராசசம், அந்த தாமத குணம் நம்மை வலிந்து பற்றி விடுகிறது. அதற்கும் நம்ம தவக்குறைதான் காரணம். சரி, சாயந்தரம் பூஜை பண்ணிக்குவோம், என்ன பண்றதுன்னு ஓரிரு நாட்கள் வெளியே போயிட்டு வந்தோம், அலைச்சல் அப்படின்னா கொஞ்சம் ஓய்வு எடுத்துற மாதிரி ஆயிடுது. அப்படி அந்த விடிய வேளை காலை பொழுது புலரும் முன்பே எழ வேண்டுமா. அப்பமூர்த்திகள் தான் அதை காட்டுவார். நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீ வா, தொண்டனே இங்கே வா, அன்பர்களே இங்கே வா, அடியார்களே இங்கே வாருங்கள் அப்படிலாம் சொல்லல. இந்த உலகத்திலே அறிவுரை சொன்னால்தான் கோபம் அதிகமா வரும். எதுக்கு அடுத்தவங்களை சொல்லிக்கிட்டு, தனக்குத்தானே அறிவுரை கூறுவது போல நெஞ்சத்திற்கு அறிவுரை அப்படின்ற மாதிரி அமைத்து கொண்டார். அவர் சொன்ன அத்தனை அறவுரைகளும் அடியார் பெருமக்களுக்கும் அதிலும் அரைகுறையாக வாழக்கூடிய என்போலிகளுக்கும் பொருந்துவனதான். சிறடியார் பெருமக்கள் கூட செம்மை நலத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்படி அற்புதமாக குறிப்பிடுவார். நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீவா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை புனைந்தேத்து புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கரா சய போற்றி போற்றி என்றும் அலைப்புணர் சேர் செஞ்சடையம் ஆதி என்றும் ஆரூரா ஆரூரா என்று அலறானிலே. இது என்போலிகளுக்கு சொன்ன பாடல் முடிய சொன்னல, நீ தவம் பண்ண மாட்ட, நாமத்தை சொல்ல மாட்டாய், தொண்டு செய்ய மாட்டாய், குறைந்தபட்சம் ஆரூரா ஆரூரா என்று வாய்விட்டு அலறுடான்றார். அந்த அந்த நாமத்தை ஓதுவதே நமக்கு பெருவாழ்வை பெற்று தரும். அதை சொன்னார் இல்லையா, பெருமானுடைய கோயிலுக்கு காலை புலர்வதன் முன் சென்று நீராடி பெருமானுடைய கோயிலை அழகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்து ஏத்த வேண்டும். அவர் சொன்னதை இங்கே நம்முடைய முருகநாயனார் புராணத்தில் அற்புதமா சேக்கிழார் பெருமான் காட்டுகிறார். காலை புலர்வதன் முன் எழுவாராம். நல்ல அற்புதமான அந்த நீரிலே நீராடுவாராம். அற்புதமான அந்த நீரிலே நீராடி அங்கிருந்து புறப்பட்டு நேரா திருப்பள்ளித்தாமம் கொய்வதற்கு போவாராம். எப்படிப்பட்ட திருப்பள்ளித்தாமம் கொய்கிறார் அப்படின்னு கேட்டா, பெருமானுடைய திருமுடி உள்ளது அல்லவா, அந்த பெருமான் திருமுடி 6 மதி மற்றும் பாம்பு போன்றவை அணிந்த திருமுடி. அந்த திருமுடிக்கு எந்த மலர் சேரும்னு பார்த்து அதை கொய்வதன் பொருட்டு முருகு உயிர்க்க அதற்கு தக்கவற்றை அங்கே அணிவிக்கும் பொருட்டு பூ பறிக்க போவாராம். விடிஞ்சு போனா வண்டுகள் மலர் அறிந்து விடும்.
மலரிலே தேன் அருந்திவிடும். அதனால வண்டுகள் சென்று தேனை உண்ணும் முன்பு செல்வாராம். காலையில இவர் நீராடி அந்த நியமத்தோடு அப்படியே திருவடியே நினைந்து அந்த மலருக்கு முன்னாடி போய் நிற்பாராம். மலர் இவரை பார்த்து சிரிக்கும். செக்கிழார் பெருமானுக்கு தாங்க இதெல்லாம் அந்த கவி நலம். தெய்வம் சிவம் மணக்கும் செய்யும் இல்லையா, அந்த மலர்கள் லேசா மொட்டு அப்படி விரிகிறத பார்த்தா சிரிக்கிற மாதிரி இருக்கான். பெருமானுக்கு என்னை சாற்ற வந்தாயா அந்த மலர் சிரிக்கிறான் அவரை பார்த்து. அந்த மலரை அப்படியே மென்மையாக கொய்கிறார். ஆனா சிரிக்கும் பதத்தில் உடன் பறித்த பல்வேறு மலர்கள், ஒருவித மலர் இல்லை இல்லையா, 4 வித மலர்கள் சிந்தித்தோம். பொட்டுப்பூ என்ற மரத்திலே பூக்கும் பூக்கள், நிலப்பூ என்கிற செடியிலே பூக்கும் பூக்கள், கொடி வகை பூக்கள், நீர் வகை பூக்கள். அவற்றை பறித்து தனித்தனி கூடையிலே அமைப்பாராம். ஏன்னா ஒரு பூவும் ஒரு தன்மை உடைத்து. அப்போ அவற்றை தனித்தனியே சேகரம் செய்து கொண்டு அந்த பூக்கள் என்னென்ன வகை, அதை எப்படி சேகரித்தார்னு சொல்ற அடுத்த பாடல்ல. கோட்டு மலரும், நிலமலரும், குளிர் நீர் மலரும், கொழுங்கொடியின் தோட்டு மலரும், ஆம் மலரும், சுருதி மலரும், திருவாயில் காட்டும், முறுவல் நிலவு அலர, கனக வரையில் பன்னக நான் பூட்டும் ஒருவர் திருமுடி மேல் புனையலாகும் மலர் தெரிந்து. கோட்டு மலர் என்றால் மரங்களில் பூப்பன. மரங்கள் பார்த்தா கொன்றை, மந்தாரம், வேங்கை, சண்பகம் போன்ற மலர்கள். அடுத்து நிலமலர்னா செடிகளில் பூப்பது. நந்தியாவர்த்தம், வெள்ளெருக்கு, அலரி, கரந்தை, தும்பை போன்றன. அடுத்து குளிர் நீர்மலர் என்று சொன்னால் தாமரை மற்றும் நீலம் மற்றும் செங்கழ் நீர் போன்றவை. அடுத்து கொடிமலர்கள்னு சொன்னா மல்லி, முல்லை மற்றும் சாதிப்பூ, இது போன்றவை கொடிமலர்கள். இப்படிப்பட்டவை. இவை மட்டும் இல்லாமல் இலைகளும் அங்கே ஆகும். வில்வம், மறுக்கொழுந்து என்று சொல்லக்கூடியவை வேர்களாகும். வெட்டிவேர் மற்றும் விளாமிச்சை வேர் போன்றவையும் பெருமான் திருமுடிக்கு ஆவன. அவற்றை அந்த பருவத்தில் தெரிந்து பறிப்பாராம். அப்படி பருவத்திலே தெரிந்து பறித்து கொண்டு அங்கே எடுத்துக்கொண்டு வருவாராம். எப்படிப்பட்ட பெருமானுக்கு சூட்டுவிக்க வருகிறார் என்றால், அந்த ஒரு பாம்பு ஆதிசேடன் என்ற நாகத்தை மேருமலைக்கு நானாக கட்டிய பெருமான் ஜடாமுடியிலே நிலவு அப்படி முகம் மலர்ந்து நிற்கிறதாம். அப்படி மலர்ந்த பூக்களை நிலவு மலர்ந்த ஜடாமுடிக்கு அழகாக கட்டி தொடுக்கும் பொருட்டு பறித்தார். இதுவும் மலர்கிறது, அதுவும் மலர்கிறது. ரெண்டும் அங்கே புன்னகை ஒத்து இருப்பதை சேக்கிழார் பெருமான் ஒப்பிட்டு காட்டுகிறார். அடுத்த திருப்பாடல். கொண்டு வந்து தனியிடத்திலிருந்து கோக்கும் கோவைகளும், இண்டை சுருக்கும் தாமமுடன் இணைக்கும் வாசமாலைகளும், தண்டில் கட்டும் கன்னிகளும், தாளில் பிணைக்கும் பிணையல்களும், நுண்டாதிரைக்கும் தொடையல்களும் சமைத்து நுடங்கு நூல் மார்பர். புலகமாக நிற்கிறது. இது இன்னும் தொடர்கிறது அடுத்த திருப்பாட்டிலே. புலகம்னா பாடல் முற்று பெறாது, வினைமுற்று பெறாது நிற்பது குலகம்னு பெயர். அதன் தொடர்ச்சி அடுத்த பாடலிலே வரும். அப்படி கொண்டு வருவாராம். அந்த மலர்களை பறித்து கொண்டு வந்து கண்ட இடங்கள் என்பது அனுசிதமும் அங்கே அசுத்தமுமாக இருக்கக்கூடியவை. கோயில்களில் எல்லாம் பார்த்தால் மலர் தொடுக்கும் மண்டபம் என்றே தனியாக வைத்திருப்பார்கள். அது போன்ற தூய இடங்களிலே அவற்றை அமைத்து கொண்டு அவற்றை அற்புதமாக எடுத்து என்ன செய்வாராம், கோப்பவற்றை கோர்த்து செய்வாராம். அதற்கு அதோடு இல்லாமல் இண்டை என்று சொல்லக்கூடிய அந்த கோர்த்து அமைத்த மாலைகள் சிரசிலே அமைவதற்கு தக்கவை. கோர்த்த மலர்கள் இண்டை என்று சொல்லத்தக்கவை. அவை தலைக்கு அணிவன. அடுத்து கன்னிகளாக கட்டியவை. கன்னியா கட்டுறது. அந்த கன்னிகள் கொண்டைக்கு சாத்துவன. அந்த குடுமி இருக்கு இல்லையா, அந்த குடுமிக்கு சாத்தத்தக்கவை கன்னிகள். அடுத்து மலர்களோட அடியில சேர்த்து கட்டுவாங்களாம். மலரின் தாள்களில் பிணைத்தல். அந்த தாள்களில் பிணைப்பவற்றுக்கு பெயர் பிணையல்னு பெயர். இந்த சாதத்துல குழம்ப ஊத்தி ரெண்டும் ஒண்ணு சேர்றதுக்காக அப்படி பிணையிறோம் இல்லையா, அப்படி தனித்தனியாக இருந்த மலர்களை பிணைந்து ஒன்று சேர்ப்பது, அதற்கு பிணையல்னு பெயர். அந்த பிணையல்கள் அடியில் சேர்த்து கட்டப்படுபவை. அடுத்து தொடுக்கப்படுபவை தொடைன்னு பெயர். தொடுத்து செய்யக்கூடிய மலர்களுக்கு தொடையல்கள். என்னென்ன செய்யறாரு, கோவை,
தாமம், மாலை, கன்னி, பிணையல், தொடையல் 6 வகையிலே மலரை தொடுக்கிறார். அப்போ எப்படி அறுசுவையிலே சமையல் இருக்கிறதோ அது போல் பெருமானுக்கு காத்தக்கூடிய மலரையும் 6 விதத்திலே தொடுக்கும் மரபு அந்த காலத்திலே அற்புதமாக வழங்கி வந்ததை சேக்கிழார் பெருமான் அற்புதமாக காட்டுகிறார். இன்றும் சீரடியார் பெருமக்கள் பல தளங்களிலே இந்த வகையிலே கட்டி சாத்தக்கூடியதை நாம் பார்க்க முடிகிறது. பல இடங்கள்ல பூக்கடை தான், என்ன பண்றது, நம்ம குளிச்சுட்டு கட்டிச்சோ புது பூவை கட்டிச்சோ என்னது யாரு கண்டா ஏதோ வாங்கி சாத்துறோம். ஆனா நாமே மலர் தெரிந்து அவற்றை பறித்து கட்டும் பொழுது சித்தம் முழுவதும் சிவமே நிறைந்து அந்த மலரை ஒன்று ஒன்றாக பார்த்து பார்த்து பெருமான் கொண்டே தொடுக்கலாம். அப்படிப்பட்ட அற்புதமான நலம் நாம் கொடுத்தால்தான் வரும். கடையில வாங்குற பூல அது கிடைக்காது. அப்படி அற்புதமாக தொடுத்து தொடுத்து பெருமானுக்கு அவர் தொடுக்கும் பொழுது அந்த மார்பிலே பூணூல் அசைகிறதா, அப்படியே அழகா அமர்ந்து அங்கே தொடுத்தார் என்று காட்டுகிறார். அடுத்த திருப்பாடல். அங்கு அப்பணிகள் ஆண்பற்றுக்கு அமைத்த காலங்களில் அமைத்து தாங்கிக் கொடு சென்று அன்பினர் பதிகப்பற்று ஓங்கி சிறந்த அஞ்செழுத்தம் கோவானாவின் உணர்வினார். அந்த மலர்களை எல்லாம் தொடுத்து கொண்டார். தொடுத்து எடுத்துக்கொண்டு அவற்றை சாத்து ஊட்டுவது என்ற ஒரு மரபு உண்டு. மேலும் பூசைக்குரிய காலங்கள் கோயிலே வரையறை செய்யப்பட்டவை. வைகரை என்பது விடிவதற்கு 5 நாழிகை முன்பு, அடுத்து ஏற்பாடு சூரிய உதய நேரம், அடுத்து உச்சி காலம் என்று சொல்லக்கூடிய நண்பகல், அடுத்து மாலை வேலை, அடுத்து யாம வேலை. 5 சிறு பொழுதுகள் நம்முடைய தமிழ் மரபிலே கூறக்கூடிய மரபு. அந்த சிறு பொழுதுகளிலே அந்தந்த காலத்துக்கேற்ற மலர்களை தொடுத்து கொண்டு அவற்றை சூட்டி எடுத்துக்கொண்டு பெருமானை கொண்டு சூட்டுவாராம். அதை சூட்டக்கூடிய முறையினை பதிகங்களில் அற்புதமாக பேசக்கூடிய அந்த நிலை இங்க பார்த்தோம்னா, நின்னடியே வழிபடுவான் நிமலா நினைக்கருத என் அடியான் உயிரை வவ்வேல் என்று அடற்கூற்று உதைத்த பொன்னடியே பரவினாலும் பூவோடு நீர் சுமக்கும் நின் அடியார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே என்று நமையாலும் நெடுங்கள பெருமான் திருவடிக்கு பாமாலையிலே அற்புதமாக சாற்றி செல்வார் நம்முடைய தாழிப்பிள்ளை பெருமான். அப்படிப்பட்ட அற்புதமாக அந்தந்த வேளையிலே சாத்தத்தக்கவற்றை அந்த முறைப்படி தொடுத்து சாத்துவது. மேலும் இந்த மலரை சுமந்து செல்லும் பொழுது இடைக்கு கீழே தாழக்கூடாதாம். இப்போ இடைக்கு கீழே தாழ்ந்தால் அனுசிதம். இன்னைக்கு பல பேர் கையை நல்லா ஃப்ரீயா தொங்க விட்டு கீழே தான் தூக்கிட்டு வராங்க. ஆலயத்துக்கு செல்லும் பொழுது சுப்புலட்சுமி அம்மா குறிப்பிட்டு சொல்லுவாங்க, பெரியய்யா சொல்லியிருக்காங்க, பூ தாழ்த்து விடக்கூடாது, முருகநாயனார் புராணத்துல வருகிறது, பூ கீழே தொங்க விடாதீங்க, இடைக்கு கீழே போகக்கூடாது. அவங்க திரும்ப திரும்ப வலியுறுத்துவாங்க. என் புகழிகளுக்கு ஏறுமா, இது எப்படிப்பட்ட மண்டை, மரமண்டை அல்லவா, அதனால அவங்க சொல்லும் போது மேல தூக்கிட்டு வருவோம், அப்புறம் இயல்பாக கை தாழ்ந்து விடும் மலர். ஆனா அவர் அந்த புட்ப விதி என்று சொல்லக்கூடிய மலருக்குரிய விதிநூல்கள் விதித்த வகைப்படி இடைக்கு கீழே தாழாமல் மேலே தூக்கி வந்தாராம். நம்முடைய சிவகாமி ஆண்டார் என்று சொல்லக்கூடிய அந்த நாயனார் நம்முடைய கருவூரிலே அமைந்த அந்த புராணம், யாருடைய புராணம்? எரிபத்த நாயனார் புராணம். அந்த புராணத்திலே அவர் சென்று ஒரு கோல் கட்டி அதன் நுனியிலே கூடை சமைத்து மலர்களை பறித்து அந்த கூடையில் சேர்த்து தோளில் தாங்கி கொண்டு வருவார். அந்த மலர்களை தோளில், அப்ப இடைக்கு கீழே அவை இறங்காமல் அந்த முறைப்படி தோளிலேயே தாங்கி கொண்டு வந்து அவற்றை கட்டுவார் என்று அந்த புராணம் காட்டும். அந்த வகையிலே இவர் இந்த மலர்களை முறைப்படி அவற்றை அழகாக தொடுத்து பெருமானுக்குரிய அர்ச்சனைகள் அர்ச்சனை என்பது என்ன அப்படின்றதையும் நம்ம பெரிய புராணம் தான் காட்டும். அர்ச்சனை என்பது பாட்டே ஆகும். ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுக என்றான் தூமரை பாடும் வாயான். வேதம் சொன்ன பெருமானே சொல்றானா, அர்ச்சனை என்பது எனக்கு பாட்டுப்பா, நீ வாங்கிட்டு வர தேங்காய், வாழைப்பழம், இந்த வெத்தலை பாக்கு,
இதெல்லாம் என்னிடம் தங்காதுப்பா, நீ திரும்பி எடுத்துட்டு போயிடுவ. சட்னிக்காக பெரிய தேங்காய் வாங்குறோம், நல்ல பழமும் வாங்கிட்டு போறோம், அதெல்லாம் பார்த்துட்டு திரும்ப வீட்டுக்கு எடுத்து வந்துடுறோம் தேங்காய் சட்னிக்கு ஆகும்னு. அது பெருமானிடம் தங்காது, செய்யக்கூடிய அர்ச்சனை தங்காது. ஆனா அவன் தொடுக்கக்கூடிய பதிக தொடை அவன் திருச்செவிக்கு அமுதாகிறது இல்லையா? அதனால் பெருமானே, அங்கே வேதம் சொன்ன பெருமானே, எனக்கு வேதம் நித்தம் நித்தம் கேட்டு தமிழ் எப்பொழுது கேட்போம் என்ற வேட்கை மேலெழுந்துள்ளது, ஆதலால் சொத்தமிழ் பாடுன்னு சுந்தரமூர்த்தி வாங்க கேட்டு வாங்கினார். அப்படி பதிகத் தொடைகளை பாடியும் ஐந்தெழுத்து ஓதியும் பெருமானுடைய திருநாமத்தையும் ஐந்தெழுத்தையும் வழுவாது ஓதி 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 நாயனார் அற்புதமாக அங்கே சூட்டினார். இந்த நாயனார் சூட்டிய வரலாற்றினை அழகா நம்முடைய பதிகத்திலே வைத்து பிள்ளை பெருமான் புகழூர் வர்த்தமானீஸ்வர பதிகத்திலும் பாடியிருப்பார். தொண்டர் தன் கய மூழ்கி துணையலும் சாந்தமும் புகையும் கொண்டு கொண்டடி பரவி குறிப்பு அறி முருகன் செய் கோலம் கண்டு கண்டு கண்குளிர களி பறந்து ஒளிமல்கு கல்லார் வண்டு பஞ்சையும் புகழூர் வர்த்தமானீச்சரத்தாரே. அதிகமா பாடினா டைம் ஆயிடும், சுருக்கி விருத்தமா சொல்லிட்ட பொறுத்தருள் பெருமக்கள். அப்படி அந்த வர்த்தமானீச்சரத்திலே அவர் செய்த தொண்டை பதிகத்திலே வைத்து செல்கிறார் சம்பந்த பிள்ளையார். அப்படிப்பட்ட அற்புதமான அவருடைய தொண்டு. அப்படி திருவைந்தெழுத்தை ஓதி ஓதி சாத்துகிறார். அந்த அவர் காலம் என்பது அப்பர் பெருமானுக்கும் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாருக்கும் சமகாலம் என்பதால் பதிகத்தொடை உலகமெங்கும் இருந்தது. அவர்கள் பதிகம் பாடி 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 பெருமானை பரவி உள்ளார்கள். அதன் பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமா பதிகங்கள் மறைந்து நம்முடைய ராஜராஜ சோழனால் மீட்டெடுக்கப்பட்ட வரலாறுலாம் வருகிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். தள்ளும் முறைமை ஒழிந்திட இத்தகுதி ஒழுகும் மறையவர்தான் தெள்ளு மறைகள் முதலான ஞானம் செம்பொன் வள்ளத்தில் அள்ளி அகிலமின்றளித்த அம்மை முளைப்பால் உடன் உண்ட பிள்ளையாருக்கு நண்பருமாம் பெருமை உடையார் ஆயினார். எல்லாத்துக்கும் சேர்த்து கடைசியில ஒரு மணி மகுடம் சூட்டி விட்டார் முருகநாயனாருக்கு. அட இவ்வளவு நேரம் சொன்ன பெருமையெல்லாம் ஒரு பக்கம் வைங்க. இவ்வளவுலாம் சொன்னதெல்லாம் நானு காலுக்கு அணியும் அணி போலவும், இடுப்பிற்கு அணியும் அணி போலவும், தோளுக்கு அணியும் அணி போலவும், கழுத்திற்கு அணியும் அணி போலவும், நெற்றிக்கு அணியும் அணி போலவும் உள்ளது. தலை முடிக்கு அணியக்கூடிய பெரிய மகுடத்தை இப்பொழுது சொல்கிறேன், கேட்கிறீர்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த உலகிலே தள்ளும் முறைகள், அதாவது உலகிலே நீதி நூல்கள் விளக்கியவற்றை விளக்கி கை கொள்ள வேண்டியவற்றை, எப்படி வேதமும் ஆகமமும் சொன்னவற்றை கை கொண்டு அதன் தகுதி கொண்டு ஒழுகக்கூடிய முறையிலே வாழ்ந்த மறையவராகிய நம் நாயனார் தெள்ளுமறைகள் முதலான ஞானம். தெள்ளுமறை, அது என்ன தெள்ளுமறை என்று கேட்டால், இந்த உலகிலே இதுதான் நாம் அடையத்தக்க உண்மை நெறி என்பதை தெளிவிக்கும் வேதம், அதான் தெள்ளுமறை. அப்படிப்பட்ட தெள்ளு மறைகள், மறைகளாகிய அவற்றையே தன்னுடைய திருமுலைப்பாலில் குழைத்து உமையம்மை ஒரு பொற்கிண்ணத்திலே கறந்து அள்ளி அகிலமே என்றளித்த அம்மை நாம் உய்தி அடையும் பொருட்டு பிள்ளை பெருமானுக்கு கொடுத்து அங்கே அந்த பெருமானுடைய பசியை ஆற்றுவது போல் அங்கே பிரம்மதீர்த்த கரையிலே வந்து பால் கொடுத்தாள் இல்லையா? அப்படி உலகம் மீன்ற அம்மை கொடுத்த முளைப்பால் உண்ட ஞானமே வடிவமாகிய ஞான போனகருக்கு இவர் நண்பர். இதுக்கு மேல பெருமை சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லப்பா. அது வரைக்கும் சொன்னதெல்லாம் ஒரு பக்கம் வச்சிருங்க. இந்த பெருமை தான் ரொம்ப பெரிய பெருமை. ஏன் இப்படி பெருமானுக்கு செய்ததை விட, அவர் செய்த தொண்டை விட இது பெரிய பெருமையா என்றால், அந்த ஞான பேராளர்கள் காட்டலினா பெருமானை நாம் எப்படிங்க அறிய முடியும்? அவர் தாங்க, அவங்க தான் காட்டிக்கிட்டு போறாங்க. அந்த கரையில வரார், ஞானப்பால் உண்டு நிற்கிறார். யார் உண்ட யார் உண்ட பாலினை எச்சில் மயங்கிட உண்டனை அப்படின்னு போல ஒச்சி கேட்கிறார். உடனே ஒரு விரலை சுட்டினார். தோடுடைய செபியான் விடை ஏறியோ தூவன் மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கள் ஒரு அடையாளமா காட்டுறாரு. தோடுடைய செவியன் இடைமேல் இருக்கிறான்,
தூவன் மதிசூடி உள்ளான், காடுடைய சுடலை பொடி பூசி இருக்கிறான், என் உள்ளத்தை கவர்ந்த கல்வன். ஒவ்வொரு அடையாளமாக இப்படி யாராலங்க காட்ட முடியும்? அந்த ஞான போனகர் தான் காட்டுவார். அப்ப அந்த ஞான போனகர் திருவடியே நம்மை பெருமான் திருவடிக்கு செலுத்தும். அப்பேற்பட்டவருக்கு இவர் நண்பர் அப்படின்ற முறையை இங்கே அறிவித்ததால் அவர் செய்த அந்த திருப்பணிகளுக்கு மகுடமாக வைத்து செய்தது ஆயிற்று. இதெல்லாம் சைவ நலம் பேணக்கூடிய அந்த மரபு. இப்படித்தான் அந்த நிலைகளை சைவம் வைத்து பார்க்கிறது. அப்படிப்பட்ட நண்பராகிய பெருமையுடையவர் நம் நாயனார். அன்ன வடிவும் ஏனமுமாய் அறிவார் இருவர் அறியாமல் மன்னும் புகழூர் உறைவாரை வர்த்தமானீச்சுரத்து நன்னர் மகிழ்ச்சி மனங்கொள்ள நாளும் பூசை வழுவாமே பண்ணும் பெருமை அஞ்செழுத்தும் பயின்றே பணிந்து பரவினார். என்ன சொல்கிறார்? பெருமானை அன்னமும் ஏனமுமாக இருவர் தேடினார்கள். ஆனால் அந்த பெருமான் தான் விரும்பி எழுந்தருளிய தலம் எது என்று கேட்டால் இந்த புகழூர், பூம்புகழூர் தான் பெருமான் விரும்பி எழுந்தருளிய தலம். இந்த பூம்புகழிலே அந்த பெருமான் கருவறைக்கு பக்கத்திலே ஒரு சின்ன ஒரு கருவறை, மற்றொன்று சின்ன கோயில். பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலிலே சின்ன சந்நிதி போல் அமைந்திருக்கும். ஆனால் என்ன பெருமை, பதிகம் பெற்ற பெருமை உடையது அந்த வர்த்தமானீச்சரம். அதற்கென்றே தனியாக பதிகம் பாடப்பெற்றதால் பூம்புகலூருக்கு 2 பதிகங்கள், மூலவருக்கு ஒரு பதிகம், அந்த பக்கம் வர்த்தமானீச்சுரத்து பெருமானுக்கு ஒரு பதிகம். இதுல என்ன சிறப்புன்னா, வர்த்தமானீச்சுர பெருமானை சிறப்பாக போற்றி வழிபாடு செய்தவர் நம்முடைய முருகநாயனார். அதனால அந்த பூம்புகலூரில் மண்ணி எழுந்தருள் இருக்கக்கூடிய பெருமானையே வர்த்தமானீச்சுரத்திலே மகிழ்ச்சி மனம் பெருக பெருக நாளும் பூசை வழுவாமே. இன்னைக்கு சைவ உலகத்துக்கு நாம் தலை கொள்ள வேண்டிய பிரதான நெறிய காட்டுது பெரிய புராணம். பூசை வழுவக்கூடாது. பல பேரு தீட்சை வாங்கி விடுகிறார்கள், ஆனா தீட்சை கிரமத்திலே ஒழுகுகிறார்களா, நாளும் அதை கை கொள்கிறார்களான கவலையா இருக்கு. தீட்சை வாங்குபவர்கள் 100 பேருன்னா பூசையையும் அந்த அனுஷ்டானத்தையும் செய்யறவங்க எத்தனை பேர்னு பார்த்தா அந்த எண்ணிக்கை சற்று கவலை கொள்வதாக இருக்கிறது. தீட்சை வாங்குவதனால் பயன் விளையாது. அங்கே நித்திய பூசை புரிவதனாலும் அதை அனுஷ்டிப்பதனாலுமே பயன் விளையும். அதுதான் தவம். பூசை என்பது தவம். அப்ப அந்த தவம் நாளும் நாளும் செய்தால்தான் பெருகுமே தவிர தீக்கை வாங்கிவிட்டதனால் மட்டுமே கண்டிப்பாக வராது. அதை மக்கள் உணர வேண்டும். பல பேர் தீக்கை வாங்கி விடுகிறார்கள், கை கொள்ள மாட்டாங்க. ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. தீக்கை வாங்குவதற்கு பல ஜென்ம புண்ணியம் வேண்டும், ஆனா அதை கை கொள்ளணுமே. அதுதான் சொல்றாரு, நாளும் பூசை வழுவாமே பண்ணும் பெருமையாம் அஞ்செழுத்தை திருவைந்தெழுத்தை பயின்று 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 மாலை சூட்டுவாராம் பெருமான். அப்போ ஆலயத்திற்கு சென்றால் பிற பொருள் சிந்திப்பதாலது அல்ல, வேற சிந்தனையே வரக்கூடாது. நமக்கு பிரதானமாக திருவைந்தெழுத்தை நான் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். பதிக செந்தமிழ் அங்கே பரவிக்கொண்டே இருக்க வேண்டும். வேற பேச்சு பேசுறதுக்கு எதுக்கு கோயில்? வீட்டுல பேசிக்கலாம், வீதியில பேசிக்கலாம், வெளியிடங்களில் பேசிக்கலாம், கடத்தருவுல பேசிக்கலாம். எதுக்கு கோயில்? கோயில் என்பது ஆன்மா லயிக்க வேண்டிய இடம். லயமாக வேண்டிய இடத்திலே சென்று ஆன்மா லயிக்காமல் பெருமானோடு ஒன்றாமல் வீண் கதையை பேசுனா அதை விட மூடத்தனம் என்ன இருக்கிறது? இதை சைவ உலகம் பிரதானமாக தலை கொள்ள வேண்டும் வலியுறுத்தி காட்டுறார். அஞ்செழுத்து பயின்றே பணிந்து பரவினார். அப்போ பெருமானை நாம் அடிமையாக சென்று பெருமான் திருவடிக்கு கீழே பணிந்து தொண்டாற்ற வேண்டும் என்ற முறைமை அற்புதமாக வலியுறுத்துகிறார். அங்கன் அமரும் திருமுருகர் அழகார் புகழி பிள்ளையார் பொங்கு மனத்தில் முன் செய்த பூசையதனால் புக்கு அருளி செங்கன் அடலேறு உடையவர்தாம் சிறந்த அருளின் பொருளளிக்க தங்கள் பெருமான் அடிநீழல் தலையாம் நிலைமை சார்வுற்றார். அரகர 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 அரகர. பெருமான் அடைந்த பெரு வாழ்வினை இந்த திருப்பாடல் அற்புதமாக எடுத்து பேசுகிறது. நம்முடைய நாயனார் திருமுருக நாயனார் பூசை செய்ததன் பயனை கூட்டுவித்தாராம் பெருமான்.
அப்போ நாம் செய்யக்கூடிய ஒரு தொண்டு வழிபாட்டிற்கும் ஒரு பயனை பெருமான் கூட்டு வைக்கிறான். அந்த பயன் அந்தந்த பிறவி முடிவிலே மேன்மை பிறவியை நோக்கியோ அல்லது அவர்கள் பக்குவத்திற்கேற்க முத்தியை நோக்கியோ செலுத்தும். இந்த பிறவியை விட மேன்மையான பிறவி. ஏன்னா சகலர், அடுத்து பிரளயாகலர், அடுத்து விஞ்ஞானகலர், இப்படி படிநிலையில மேல மேல ஆன்மாக்கள் உள்ளன. ஒன்று ஆன்மாக்களின் படிநிலையில் உயர்த்துவது அல்ல என்றால் ஞானத்தில் ஞானம் அந்த நிலையிலே ஒழுகிய ஞானாசிரியர் பெருமக்கள், ஞான போனகர்கள், ஞானமே வடிவாகிய அந்த ஞானிகளுக்கு நேரடியா பெருமான் முத்தி பெற கொடுத்துருவான். அந்த வகையில இங்க குறிப்பிடுகிறார், அவர் செய்த பூசையின் பயனை ஏற்றுக்கொண்ட பெருமான் புகழி பிள்ளையாராகிய நம்முடைய திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாருடைய திருப்பெருகு திருமணத்திலே, திருப்பெருகு திருமணம்னு ஒரு மரபு இருக்குங்க. அடியார் பெருமக்கள்லாம் அங்கே திருப்பெருகு திருமணம், திருப்பெருகு திருமணம் தங்கள் வீட்டு திருமணத்திலே போட்டுக் கொள்வார்கள். உண்மையிலேயே திரு பெருகியது அந்த ஒரு பிள்ளை பெருமான் திருமணத்துல மட்டும்தான். அற்புதமான திருமணம். சென்ற அத்தனை பேருக்கும் ஒரு வேடிக்கையா சொல்லுவாங்க, நம்ம ஒரு செல்வம் இருக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த செல்வத்தை வந்தவர்கள் போனவர்கள் கண்டவர்கள் அத்தனை பேரும் வாரி 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 எடுத்துட்டு போனா கொல்லை போயிடுச்சுப்பாங்க. கொள்ளை கொண்டார்கள், இந்த பொருள் கொள்ளையடிக்கப்பட்டது, இந்த செல்வம் கொள்ளையடிக்கப்பட்டது, இந்த வங்கி கொள்ளை, இப்படிலாம் போடுவாங்க இல்லையா? அது போல திருஞான சம்பந்த மூர்த்தி பிள்ளையாருடைய திருமணத்திலே முத்தி கொள்ளையடிக்கப்பட்டதா. வந்த அனைவரும் கொள்ளை கொள்க, எல்லாரும் முத்தி செல்ல தள்ளி கேட்க வேணுன்ற அளவு முத்தி வாயிலை திறந்து விட்டு கொள்ளை கொள்க என்று அருளி செய்தார் என்று அற்புதமாக குறிப்பிடுவார் அந்த ஞான போனகர் திருமணத்தை. அப்படிப்பட்ட பெருமான் திருமணத்திலே இங்கே தான் செய்த பூசையின் பயனாய் அந்தந்த நாயனார்கள் அவரவருடைய திருமதிகள் பன்னியோடும் புக்கருளினார் என்பார் அவருடைய அந்த முத்தி பெருவாழ்வை. அப்படி என்ன ஒரு சிறப்புனா, இது திருஞான சம்பந்தருக்கு உள்ள தனிச்சிறப்பு. மற்றவர்களை ஒப்பிட்டு காட்டுவோமே தவிர மற்றவர்களை தாழ்த்த காட்டுவதில்லை. அப்பமூர்த்திகள் நன்னறிய சிவானந்த ஞான வடிவேயாகி போய் பெருமான் திருவடிக்கு சேர்ந்தார். நம்முடைய நம்பிகள் பெருமான் வெள்ளானை வந்து விட்டது, பெருமான் அழைத்து விட்டான் என்றவுடனே உற்ற நண்பர் மறந்தார், இரு மனைவியரை மறந்தார். அவர் பாட்டுக்கு வெள்ளானை ஏறினார், பதியம் பாடிக்கிட்டே போயிட்டார். நம்முடைய மணிவாசக பெருமானோ இந்த திருவாசகத்தின் பொருள் என்ன என்றோன்னே இந்த ஆடல் வல்லானாகி இவனே பொருள்னு போய் கலந்தார். ஆனா இவரை பாருங்க, தன் திருமணத்திற்கு வந்த அனைத்து பெருமக்களுக்கும் இதுல என்ன ஒரு சிறப்புனா, முத்தி கொடுத்தா தான் அவர்களுக்கு பெருவாழ்வு. சைவம் சொல்லுது முத்தி அடையும், மன்னிக்கணும், தீக்கை பெற்றால்தான் முத்திக்கு போக முடியும் சைவம் சொல்லுது. பார்த்தார், எல்லாரும் பக்குவான் மக்களான்னு பார்த்தார், எல்லாரும் பக்குவான் மக்களா இல்லை. ஆனா பெருமான் எல்லாருக்கும் முத்தி கொடுத்தலாம் அப்படின்னு அங்கே திருக்குறிப்பு காட்டி விட்டார். உடனே முத்தி பெற வேண்டும், பக்குவம் வேண்டுமே பார்த்தார். பக்குவம் பெறுவதற்கு தீக்கை வேண்டுமே, ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு வச்சு 5 எழுத்து என்னைக்கு உபதேசம் பண்றது? இவரிடம்தான் 5 எழுத்து அருவி போல சுரந்து கொட்டக்கூடிய தன்மையோடு அந்த திருவருள் வாய்க்கப்பட்டுள்ளது. வாசக தீக்கை செய்தார், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓது வாதமை நன்னெறி குய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே என்று பதிகத்தை தீக்கையாக கொடுத்து அனைத்து பெருமக்களையும் செலுத்தி எல்லோரும் சென்று, அவர் ஞான தலைவர்னு சொல்றதுக்கு உதாரணம் பாருங்க. எல்லோரும் சென்ற பிறகு யாரும் விடுபட்டார்களா என்று பார்த்துவிட்டு நிறைவாக தன் காதலியை கைப்பிடித்து அந்த பெருமானுடைய அந்த அக்கினியிலே நுழைந்து பெருவாழ்வுடையார் நம்ம ஞான போனகர் காழிப்பிள்ளையார். அந்த திருமணத்திலே சென்று பெருவாழ்வு பெறக்கூடிய பெருவாழ்வை பெற்றார் நம்முடைய நாயனார். அடிநிழல் தலைமையாம் நிலைமை சார்வுற்றார் என்கிறார். அப்படிப்பட்ட பெருமானுடைய நிறைவு திருப்பாடலாக 14ஆம் திருப்பாடல், அறமம் அணிந்த அறையாரை அரிச்சித்து
அவர் தம் கழல் நிழல் கீழ் விரவும் புகழூர் முருகனார் மெய்மை தொண்டின் திறம் போற்றி கரவில் அவர்பால் வருவாரை கருத்தில் உருத்திரம் கொண்டு பரவும் அன்பர் பசுபதியார் பணிந்த பெருமை பகர்வுற்றேன். இவ்வாறு நம்முடைய நாயனாருடைய திருவடியை போற்றி அர்ச்சித்து கொண்டு அவருடைய அதாவது பெருமானுடைய திருவடிக்கு கீழேயே இருந்த முருகனாருடைய மெய்மை துண்டை போற்றி கொண்டு அடுத்த திருப்பாடலுக்கு தோற்றுவாயாக உருத்திர பசுபதி நாயனாருடைய அவர் உருத்திரம் பகர்ந்த பெருமையை போற்றிக் கொண்டு அடுத்த புராணத்தை தொடங்கிக் கொள்கிறேன் என்று சேக்கிழார் பெருமான் அருளி செய்யக்கூடிய முறைமையிலே இவருடைய பதிக நிறைவையும் அடுத்த பதிக தோற்றுவாயையும் அருளி செய்கிறார். இப்படிப்பட்ட அற்புதமான முருகநாயனார் திருமுத்திய பெருவாழ்வடைந்த முத்தி நாளாகிய குரு பூசையும் மற்றும் நீலநக்க நாயனார் பெருவாழ்வடைந்த முத்தி நாளாகிய குரு பூசையும் மற்றும் திருநீலகண்டத்து பாணநாயனார் பெருவாழ்வடைந்த குரு பூசை நன்னாலும் அனைவரையும் செலுத்தி உச்சென்ற நம்முடைய காழி பிள்ளையார் ஞான போனகர் நம்முடைய சைவத்தின் பெருந்தலைவர் அவருடைய குரு பூசையும் கூடக்கூடிய அந்த நன்னாளிலே அந்த பெருமக்களுடைய பொன்னார் திருவடி கமலை போற்றி 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 உள்ளம் உருகி கண்ணீர் பெருகி நாமும் அந்த திருவடி சார்பினால் பெருமான் திருவடியை பற்றுவோம் என்று கூறி வாய்ப்பளித்த பெரும் கருணைக்கும் திருவருட்கருணைக்கும் பெருமானுடைய அந்த பேரருட்கருணைக்கும் அப்பர் அருள்நெறி மன்றத்தினருக்கும் சிவத்திருமதி சாந்தா சண்முகம் அம்மையாருக்கும் நன்றி பாராட்டி இந்த சிறியனுடைய சிற்றுரையை இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். என்றும் இன்பம் பெருகம் இயல்பினால் ஒன்று காதலி சொல்லமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகலாம் வான்புகள் விழாது பெய்க மலிவளஞ்சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுகள் வாழ்க நான்மறை அறங்கல்லோங்க நற்றவம் வெள்ளி மல்க மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் அடியாரெல்லாம் வாழ்க அடியாரெல்லாம் வாழ்க அடியார் எல்லாம் வாழ்க காவாய் கனக திரளே போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிட்டம்பலம்.